உபாகமத்தின் புஸ்தகத்திலே 30:5 என்ன சொல்லுகிறது? பிதாக்களை பார்க்கில் என்ன செய்வீர்கள்? பெருகுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிதாக்களை பார்க்கில் என்ன செய்வீர்கள்? பெருகுவீர்கள். ஆகவே பெருக்கத்தை குறித்து அந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். எல்லாருக்கும் இப்போ தெரியும் இல்லையா? திரும்ப அதை வாசிக்கணுமா? ஒருவேளை இன்றைக்கு புதிதாக வந்தவங்களுக்காக அதை வாசிக்கலாம். வாசிங்க. உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். பெருக்கத்தை குறித்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் பெருகணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? எந்த காரியங்களெல்லாம் நம்ம பெருக வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். கருத்து வைத்த ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட நீர் பேசுங்க, நீர் இடைபடுவீராக, நீர் உதவி செய்யும். என் கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை கர்த்தாவே உம்முடைய சத்தியத்துக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி எவைகளெல்லாம் நம்ம பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த லூக்கா சுவிசேஷம் 52 நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்து எவைகளெல்லாம் பெருகினார்? ஒரு மனுஷன் எதெல்லாம் பெருக்கம் தேவை, எவைகளெல்லாம் பெருகணும்? பெருகுவீர்கள், மிகுதியாய் பெருகுவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் எவைகளெல்லாம் பெருக வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொண்டால்தான் அவைகளில் பெருகுவதற்காக நம்ம ஜெபிக்க முடியும். பெருகுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நாம் பெருக முடியும். அதில் எவைகளிலே பெருக வேண்டும் என்பதை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, எப்படி பெருகுவது, பெருகுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்கிறது. முதலாவது, ஞானத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெருக வேண்டும். We must grow, we must increase in the knowledge, in wisdom. அதாவது நம்ம அறிவில், ஞானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஞானம் தேவை, அறிவு தேவை. ஆகவே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. ஒரு மனிதன் படித்து என்ன செய்யலாம்? பல விதமான அறிவுகளை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அறிவிலே நாம் என்ன வளர்த்துவதற்காக அவர்கள் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைவதற்கு விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும். அதே போல பொருளாதாரத்தில் அறிவை நாம் பெருக்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். இப்படி நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சமயம் கணிதத்தில் நமக்கு அறிவு வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கணிதத்தை பற்றி படிக்க வேண்டும். ஆங்கில அறிவு பெருக வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். ஆங்கிலம் பேசணும்னு சொல்லி ஆசை. எல்லாருக்கும் ஆங்கிலங்கிறது மிக மிக அவசியம் தேவை. ஆங்கிலம் நமக்கு பேச வேண்டும், ஆங்கிலம் நமக்கு வேண்டும் என்றால், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விண்ணப்பம் எழுத வேண்டும். ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்றால் நமக்கு தெரிய வேண்டும். பேச வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் உள்ளதான அந்த கிராமர் எல்லாம் நல்லா தெரியணும். அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிய வேண்டும். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆங்கில அறிவை பெருக்குவதற்காக ஆங்கிலத்தில் படிக்கணும். ஆங்கிலத்தில் அறிவு வேண்டும் என்பதற்காக தான் ஆங்கிலமும் கணிதமும் மிக முக்கியம் என்று சொல்லி எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் வைக்கப்பட்டது. சிறுவனாக இருக்கும் பொழுது எனக்காக ஸ்பெஷல் டியூஷன். அப்படி டியூஷனுக்கெல்லாம் பணம் கட்டுவதுக்கு அன்றைக்கு வசதி இல்லை. ஆனாலும் எப்படியோ எங்கள் வீட்டில் அதை ஒத்துக்கிட்டாங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் கணிதமும் ஆங்கிலமும் ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிறான்னு சொல்லி
என் வீட்டில் போய் சொல்லிட்டு நானும் எனக்கு படிக்கணும்னு சொன்னேன். ஆகவே எங்கள் 2 பேருக்கு மட்டும் ஒரு வாத்தியார் காலையில் வர சொல்லுவார். 2 மைல் நடந்து காலையில் 8 மணிக்கு 7:30 மணிக்கே போய் ஸ்கூல் பக்கம் ஒரு வீட்டில் போய் சேர்ந்துருவோம். அங்கே எங்களை உட்கார வச்சு ஆங்கிலம் படித்து கொடுத்தார் ஒரு வாத்தியார், கணக்கு சொல்லி கொடுத்தார். அதனால் ஒழுங்காக நான் கணக்கு போட தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஊட்டி பெருக்கி கழிக்க வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதே போல நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், ஒவ்வொரு காரியங்களையும் அறிவு தேவை. அறிவு என்கிறது வேற, ஞானம் என்கிறது வேற. இப்போ இந்த அறிவை பற்றி இப்போ 1-2 சொன்னோம் பாருங்க. இதே போல நிறைய காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வாகனத்தை எப்படி ஓட்டணும்னு தெரிகிறது, அதுதான் அறிவு தான். அதுக்கு பிறகு அது ஞானமாக ஓட்டணும். ஹல்லேலூயா. வாகனம் ஓட்ட தெரியும், ஆனால் அதே வேளையில் அதை ஞானமாக என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அதே போல் நம்ம ஒவ்வொரு காரியங்களிலையும் கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தருவார். கரங்களை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே இந்த ஞானத்தில் எனக்கு பெருக்கம் வேண்டும், அறிவில் நான் பெருக்கம் வேண்டும் என்று தேவ சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க. உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபை அதற்கென்று முயற்சி செய்யத்தக்கதாக உதவி செய்வாராக. ஆண்டவரே, அறிவில் வளர்வதற்கு பலவித எந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணுமோ அதை கற்றுக்கொள்வதற்காக நான் தேடி 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 நான் அறிவை நான் வளர்த்து கொள்ளும்படியாய் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது என்று ஒன்று உண்டு. ஸ்கூலுக்கு படிக்க வேண்டிய காலங்களில் ஸ்கூலில் போய் படிக்கணும், காலேஜ் படிக்க வாய்ப்பு கிடைக்க காலேஜில் படிக்கணும், எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்க வேண்டும். ஆனால் அது அல்லாமல் அதுக்கு வெளியே படிக்க வேண்டிய காரியங்களும் உண்டு. எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டியிருக்கிறது. அறிவு எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதுக்கு பேர் தான் ஞானம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும் என்று சொன்னால் என்ன வரும்? ஞானம் தானாகவே வரும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டருடைய ரூமுக்கு போகிறீங்க. டாக்டர் ரூமுக்கு போகிற சமயத்தில் உங்கள் கையில் என்ன இருக்கிறது என்றால் மொபைல் இருக்கிறது. உபயோகப்படுத்துவதற்கான அறிவு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் எந்த இடத்துலலாம் உபயோகப்படுத்தணும், எந்த இடத்துலலாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதுக்கு பேர் அறிவல்ல, ஞானம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது ஒரு 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 தெய்வ பயம். தெய்வ பயம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஒழுங்குகள், தெய்வீக ஒழுங்குகள், அவைகளை அறிந்து கொண்டு அதற்கு நம்மை உட்படுத்தி நடப்பது. உலகத்திலே சில ஒழுங்குகள் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குகள் தான். இப்போ பாருங்க, உதாரணமாக ஆண்டவர் உலகத்தை படைக்கிற சமயத்தில் என்ன செய்தார் என்றால், சமுத்திரத்தை தேவன் படைத்தார். தண்ணீரை பிரிய செய்து மேலே இருக்கிற தண்ணீர், கீழே இருக்கிற தண்ணீர், கீழே இருக்கிற தண்ணீர் எல்லாம் ஒன்றாய் கூட கடவுது என்று சொன்னார். இப்போ தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல கூடியது சமுத்திரம் என்று பெயர். சமுத்திரத்தை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு எல்லை வைக்கிறேன், நீ என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு வெளியே வரவே கூடாது. சமுத்திரத்துக்கு கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒரு எல்லையை வைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த இயற்கை என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. 24 மணி நேரமோ பூமி, அதாவது இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. அதே போல சூரியன் என்ன செய்கிறது? பூமியை சுற்றுகிறது. பூமி தன்னைத்தான் சுற்றுகிறது. இந்த நியமங்கள் எல்லாவற்றை ஏற்படுத்தினவர் யார்? கர்த்தர் ஏற்படுத்தினார். இயற்கைக்கு உயிர் இல்லை, அது தெய்வ பயம் என்று அதுக்கு தெரியவே தெரியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இயற்கை அப்படி என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அதே போலத்தான் என்னவென்று சொன்னால், அதாவது நமக்கும் ஒரு அந்த ஒழுங்கை, ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கை என்ன செய்ய மீறாமல் இருப்பது என்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ புசிக்க வேண்டியதெல்லாம் புசிக்கலாம், என்ன வேணா புசிக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? இந்த மரத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? மட்டும் புசிக்கக்கூடாது. அப்படி என்று சொல்லப்பட்டதான அந்த பிரமாணத்தை ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? மீறினார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தேவன் சொல்ல வேண்டியெல்லாம் சொன்னார், அறிவு இருந்தது. ஆனால் என்ன செய்யவில்லை? அவர்கள்
தேவன் ஏற்படுத்தின அந்த ஒழுங்கை மீறினபடினாலே அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. இதை புசிக்கும் நாளிலே என்ன செய்வாய், சாகவே சாவாய் என்று சொல்லும் போது அவர்களுக்கு அப்படி அந்த சாவு வராது என்று பொய்யாக புகட்டப்பட்டது. இப்ப தவறான ஒரு தகவல், த ராங் கம்யூனிகேஷன். அப்ப தவறான சில காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், சிலர் சொல்லுகிறதை நம்ம கேட்கிறோம். இப்ப தவறான காரியங்களை கேட்கறதன் மூலமாக நாம் என்ன செய்துவிட முடியும், தவறு செய்துவிட முடியும். அப்ப சரியான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத புத்தகத்தை படிக்கணும். சரியான இடங்களில் சொல்லப்படுகிறவைகளை மட்டும்தான் கேட்க வேணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேத புத்தகத்தை நீங்கள் நன்றாக படியுங்கள். வேதத்தை நன்றாக நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். வேத புத்தகத்தை நன்றாக நீங்கள் படித்திருந்தால் யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் சொல்றதை நம்ம கேட்போம். தவறான ஆட்கள் சொல்றதை தவறாய் பின்பற்றிவிடும். தவறான யாரோ எந்த மருத்துவத்தையே சொல்லி நம்ம என்ன செய்திருவாங்க, நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவார்கள். அதே போல தவறான போதகர்கள் தவறான போதனைகளை சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை என்ன செய்வார்கள், கெடுத்து விடுவார்கள். ஆனால் அப்படின்னால நம்பிக்கைக்குரிய நபர் தானா அப்படிங்கிறது என்ன செய்யணும், பார்க்கணும். கர்த்தர் சொல்லுகிறத தான் கேட்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தான் நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அதாவது சமுத்திரத்து ஒரு எல்லையை வைத்தது போல கர்த்தர் ஒன்றுக்கு ஒரு எல்லை என்ன செய்யிருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த எல்லை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. எல்லையை மீறக்கூடாது. எல்லையை மீறினால் அதாவது அதன் நிமித்தமாக இயற்கையாகவே கர்த்தர் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் இந்த நியமத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொன்றையும் உடனடியாக பார்த்து வந்து உடனடியாக அவர் நம்மை தண்டிக்கிறதுக்காக அவர் இறங்கி வரமாட்டார். தானாகவே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. எது நம்ம செய்தோம்னா செய்வதற்குரியதான விளைவு உடனே நமக்கு நடக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான், அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அது நமக்கு அப்படியே முற்பகல் செய்யும் பிற்பகல் என்ன செய்யும், விளையும் அப்படின்னு உலகத்தான் சொல்றான் பாருங்க. அது எப்படி கர்த்தர் அதை என்னச்சு அந்த விதமாக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சூரியன் எப்படி இயங்குகிறதோ, பூமி எப்படி இயங்குகிறதோ, ஒவ்வொன்றும் இயங்குறது போல இந்த உலகத்தில் கர்த்தர் ஏற்படுத்தின நியமங்களை மீறும் பொழுது நமக்கு உண்டாகிற தீமைகளும் தானாகவே என்ன செய்யும், வரும். ஆகவே கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயந்து நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியம். நான் சொன்னேன், ஞானத்துக்கு விளக்கம் சொன்னேன். என்னது, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான அறிவு நமக்கு தெரியும். ஐஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் நான் வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். போய் முன்னால் உட்காந்துட்டு இப்போ நமக்கு ஃபோன் வருது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டில் மனைவி ஃபோன் பண்ணுறான். அப்போ உடனே எடுத்துருக்கு, ஹலோ என்ன விசேஷம், என்ன வாங்கிட்டு வரணும், அவச்சா மட்டன் வாங்கிட்டு வரணும், மட்டன் எந்த கடையில் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு டாக்டர் முன்னால் வச்சு பேசிகிட்டு இருந்தான்னு என்ன பண்ணுவார் அவர்? இதுக்கு பேர் அறிவல்ல, ஞானம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உதாரணத்துக்கு சொன்னேன். இதே போல வந்து எந்த காரியத்தில் நாம் ஞானமாய் காரியங்களை அறிந்திருக்கிறோம், அறிவை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் சரியாக நாம் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய வார்த்தைகளை பேசணும். செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யணும். இதுக்கு பேர் தான் ஞானம். முந்தி செய்ய வேண்டிய முந்தி செய்யணும், பிந்தி செய்ய வேண்டிய பிந்தி செய்யணும், காலம் தவறாமல் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். 30 வயதுக்குள்ள கல்யாணம் பண்றது ஞானம் இல்லை, போட்டோம் இன்னும் 10 வருஷம் அப்படின்னு 40 வயசு வரையில் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணா அது ஞானம் இல்லை. அது நடக்கல அமையலைங்கிறது வேற. ஆனால் முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். அதை பற்றி கவலையே படாமல் இருந்து கொண்டு அப்புறம் 50 வயசுக்கு மேலே கல்யாணத்தை பற்றி யோசித்தான்னு சொன்னால் அது ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன். 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு 25 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இப்போ 65 வயசில் எனக்கு பேர பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, என் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, என்னை கவனிச்சிருப்பாங்க. இப்போ யாருமே இல்லை.
கல்யாணம் பண்ண நேரத்து கல்யாணமாக விட்டுட்டனே. ஒரு சுவிசேஷகரனுக்கு தெரியும், இறந்து போயிட்டாரு. திருமணம் ஆகாமலே ஊழியம் செய்யணும்னு தீர்மானம் எடுத்தார். ஆனால் என்கிட்டயே சொன்னார், அதுக்கு பிறகு தப்பாக தீர்மானம் எடுத்துட்டேன். அப்போ நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், அந்த பிரச்சனை ஒன்றுமே வந்திருக்காது, நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னார். சில சமயத்தில் ஒரு ராங் டிசிஷன், தவறாக எடுக்கிற ஒரு தீர்மானம், ஞானம் இல்லாமல் எடுக்கிற தீர்மானம், அருமையானவர்களே, எந்த விதமாக செய்யாதபடி இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அறிவிலே நாம் பெருகும்படி உதவி செய்யணும். ஞானத்திலே பெருகும்படி கர்த்தர் உதவி செய்ய வேணும். மறுபடியும் கரங்களை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே அறிவில பெருகத்தக்கதாக எதை கற்றுக்கொள்ளணுமோ நான் கற்றுக்கொள்ளும்படியான கிருபை செய்யுங்க. ஞானத்தில் நான் பெருகும்படியாக கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை தரணும். ஞானத்தை நீர் அன்றைக்கு சாலமோனு கொடுத்தது போல எனக்கு ஞானத்தை கொடுப்பீராக. என் குடும்பத்தை நடத்தும்படியான ஞானம் எனக்கு வேண்டும் அப்பா. என் அலுவலகத்தில் வேலைகளை செய்யும்படியான ஞானம் எனக்கு வேணும். கோணலும் மாறுபாடுமான ஜனங்கள் மத்தியில நான் ஞானமாய் ஜீவிக்கணும், ஞானமா பேசணும். என் வீட்டை அடிக்கடி சண்டை வருகிறது, நான் ஞானமா என் மனைவிட்ட பேசணும், ஞானமா என் பிள்ளைகிட்ட பேசணும். ஞானம் வேணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் போல தெரிய, சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் நாம் ஒவ்வொரு காரியங்களை இல்லைன்னா வீட்டில் சண்டை வரும். பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஏன் சண்டை வருது? ஞானம் இல்லாமல் பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட நடந்து கொள்ளும் பொழுது சண்டை வரும். அதே போல கணவன் மனைவி இடத்துல எப்படி நடக்க வேண்டும், அப்படி அதுக்கு வேண்டிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஞானத்துல ஒரு பெருக்கத்தை தரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்துல ஒரு விருத்தி உண்டாகணும், ஒரு பெருக்கம் உண்டாகணும். எல்லா காரியத்துல நான் பெருகி இருக்கத்தக்க ஞானத்துல எல்லா ஏரியாவில் நான் பெருகும்படியாக, அறிவில் எல்லா ஏரியாவில் நான் பெருகும்படியாக எனக்கு உதவி செய்யும். ஞானம் உள்ள என்ன செய்கிறான்னா ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறான். அப்போ ஞானம் இருந்தால் நமக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணி இருக்கலாம். நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னா நமக்கு ஞானம் வேணும். அநேகர் நமக்கே ஞானம் இல்லாதனால நம்ம ஆத்மாவே என்ன செஞ்சிடும், இழந்துடுறோம். ஆகவே ஆத்மா ரட்சிப்புக்கு என்ன தேவைப்படுகிறது? ஞானம் தேவைப்படுகிறது. ஒரு மனிதனை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் அவனிடத்துல எப்படி பேசணும், எந்த நேரத்தில் போய் பேசணும் என்கிற காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஞானத்தை என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். இப்படி ஞானத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டேன், அறிவை பற்றி பேசிட்டேன். இதை பெறணும்னு ஒரு துடிப்பு உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்காக தினந்தோறும் என்ன செய்யணும்? செபிக்கணும். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவிடத்தில் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். அவன் எவ்வளவேன்னு சந்தேகப்படாமல் என்ன செய்யணுமா? கேட்கணுமா? சாலமன் எதை கேட்டான்? நீ ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆனால் என்ன கேட்டாய்? ஞானத்தை கேட்டாய். ஆகினால உனக்கு நான் கேட்காத ஐஸ்வர்யத்தை என்ன செய்தேன்? கொடுத்தேன் என்று சொல்லி அங்கே சாலமோனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார், ஞானத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக நம்ம ஜெபித்தோம் என்று சொன்னால், ஐஸ்வர்யத்துக்காக ஜெபித்தால் ஐஸ்வர்யம் மட்டும் வேணும்னா கிடைக்கும். ஆனால் ஞானத்துக்காக ஜெபித்தால், ஞானம் இருந்தால் ஐஸ்வர்யம் தானாகவே வரும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிக்கிறதை பார்க்கல, ஞானத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அநேகமாக எதுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம்? ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதம் பொண்ணுக்காக பொருளுக்காக ஜெபிப்போம். ஆனால் பொண்ணுக்காக மாத்திரமல்ல, பொருளுக்காக மாத்திரமல்ல, அதற்காக ஜெபிக்கணுங்கிறத விட சாலமோன் என்ன ஜெபித்தான், அப்படி நம்ம ஞானத்துக்காக ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்வார்? கூட்டி கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. ஞானத்திலும் வளர்ச்சியிலும், ரெண்டாவது எதில் நம்ம பெருக வேண்டும் என்று சொன்னால் இன் ஹெல்த், ஆரோக்கியத்தில். ஆரோக்கியம் நமக்கு பெருக வேண்டும். எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் எனக்கு பெருக்கம் வேணும்னு விரும்புறீங்க? ஆரோக்கியம் பெருக்கம்னு சொன்ன அர்த்தம் என்ன? யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒன்றில் மூட்டு வலி இருக்கு, இல்லைன்னா கைவலி, இல்லைன்னா காது வலி, இல்லைன்னா தலைவலி, இல்லைன்னா நெஞ்சு வலி, இந்த ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வலியும் இல்லாத ஆட்கள் யாரா இருக்கீங்களா? உண்மை இருந்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம். அதுக்காக கேட்குறேன். நீங்கள்
பயப்பட வேண்டாம். தைரியமாக கை வைத்து ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு ஒரு வலியும் இல்லாததுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு கை கூட உயரல பாருங்க. ஏதோ ஒன்றும் இல்லைன்னா வீட்டில் என் மனைவி தலைவலியாக இருக்கப்பா, என் பிரச்சனைக்கு ப்ரெஷருக்கு காரணமே என் மனைவி தான், இல்லைன்னா என் கணவன், இல்லைன்னா என் வீட்டில் ஒரு பிள்ளை ஒன்னே கண்ணேன்னு வளர்த்தேன், ஆனால் அதுதான் எனக்கு தலைவலியாக இருக்கு இல்லையா. ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆரோக்கிய பிரச்சனை போகணும்னு சொன்னால், ஆரோக்கிய பிரச்சனை நீங்கணும், ஆரோக்கியம் உனக்கு உண்டாகணும், பெருகணும், ஆரோக்கியத்தில் பெருக்கத்தை தரணும். காலேபு பாருங்க, யோசுவா, இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் இல்லை கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. காண்டாமிருகத்துக்கு பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தாராம். கடைசி வரையிலேயும் மோசேயுடைய கண்கள் முதற்கொண்டு இருள் அடையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களை குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய அன்ஹெல்த்தி லைஃப்பை பற்றி அங்கே வேதம் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியத்தார், யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கர்த்தர் போக்குவாராக. அதே போல இன்னும் பிளட் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் கர்த்தர் போக்குவாராக. இன்னும் வேற எந்த விதமான பிரச்சனை இருக்கிறது, நுரையீரலில் கோளாறு இருந்தால் கர்த்தர் அதை சரிப்படுத்த நல்ல பெர்ஃபெக்டா பூரணமான ஹெல்த்தியான ஹார்ட்டை கர்த்தர் தரணும். ஆமென். நல்ல எலும்புல இருந்து நல்ல ஆரோக்கியமான எலும்பை கர்த்தர் தரணும். ஆரோக்கியம் நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பை கர்த்தர் தரணும். எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். நல்ல கை உழைத்து வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே ஆரோக்கியம் எனக்கு அதிகமாகணும், ஆரோக்கியத்தை கர்த்தர் விருத்தி அடைய செய்வீரார். கடைசி வரையிலையும் கடைசி மூச்சு வரையிலையும் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் படுக்கையில் இருந்து விழுந்து நான் சாகக்கூடாது, ஆரோக்கியமாக நான் இருக்கணும். ஆண்டவரே ஆரோக்கியத்தை கர்த்தர் ஆண்டவரே எனக்கு பெருக செய்வீராக. ஓ அது குறையக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மூன்றாவது பாருங்க என்ன சொல்லி இருக்கிறது, தேவக்கிருபை. தேவக்கிருபை முதலாவது என்ன, ஞானத்தில், ரெண்டாவது ஆரோக்கியத்தில், மூன்றாவது சொல்லுங்க சத்தமால சொல்லுங்க, மூன்றாவது என்னது, தேவ கிருபையில். தேவனுடைய கிருபையில் என்ன செய்ய வேண்டும், நாம் பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையில் பெருகணும். அப்போ ஏன் அநேகர் விழுந்து போகிறார்கள் அப்படின்னு சொன்னால், காலையில் எழும்பி ஜெபிக்காததான் காரணம். கர்த்தரை தேடாதவர்கள் அவங்க ஆவிக்குரிய நிலையில் என்றைக்கும் ஒரு நாள் விழுந்து போவார்கள் அப்படின்னு. கிருபை இல்லாமல் இருந்தால் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. ஆகவே தேவ கிருபை நமக்கு வேண்டும். நம்முடைய கிருபை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று என்ன செய்தான், தாவீது ஜெபித்தான். அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று அதுக்கு பிறகு அவன் சொல்றான். ஏன்னா கிருபை போயிடும் என்று பயந்து அவன் அப்புறம் காலைதோறும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கிருபைக்காக அவன் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகுமாம், கிருபை பெருகும் என்று சொல்லி இருக்கிறது. ஆலயத்தில் வர்ற சமயத்தில் அநேகர் கூடி வரோம் பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன செய்யணும், ஆண்டவரை. அது மட்டும் இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கிருபை, அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் கிருபை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இங்கே கொடுக்கறதுனாலே இல்லை ஊழியம் செய்கிறதுனாலே அநேகர் என்ன செய்வார்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அதனால உனக்கு கிருபை பெருகும். அதுதான் அங்கே சொல்லி இருக்கிறது. புரிகிறதா? நீங்க செய்கிற நன்மையான காரியங்கள் நிமித்தமாய் அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், எனக்கு இவர் மூலமா இன்னைக்கு சாப்பாடு கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம், இவர் மூலமாக உடை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம், இவர் மூலமா எனக்கு வேலை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம், இவர் மூலமாக எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தை கிடைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இவர் மூலமாக எனக்கு ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. கிருபை பெருகும். கையில் வைத்து ஆண்டு சமத்தை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கி இருக்கக்கூடாது, ஆண்டவரே விரோதம் இருக்கக்கூடாது, நான் மன்னிக்கணும், மற்றவங்க நன்மை செய்கிறவனா இருக்கணும். உன்னுடைய கிருபை, உன்னுடைய கிருபை, உன்னுடைய கிருபை, 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 கிருபை. ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய கிருபை பெருகட்டும் அப்பா. தாவீது வந்தான், கோலியாத்தை கொன்றான். ஆனா சவுலுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஏன்? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது
10,000 சொல்லிட்டாங்களாம். உடனே அவனுக்குள்ளால் என்ன வந்தது? காய்மகாரம் என்று சொல்லி இருக்கிறது. காய்மகாரம், ஜெலஸ், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு வன்மம், பகை, அப்புறம் கொலை செய்யணுங்கிற எண்ணம், அவனை காலி பண்ணிடணும். அதனால கர்த்தர் சவுலை விட்டு கிருபை என்ன செய்தார்? விலகும்படி செய்தார். ஆனா தாவீது இடத்த கர்த்தர் கிருபையை பெருக பண்ணினார். தாவீது சொல்ல, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. Your grace is good more than my life, better than my life. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய கிருபை என் ஜீவனை பார்க்கிலும் நல்லது. இப்ப ஜீவனை இழந்தா கூட பரவாயில்ல, கிருபை இழந்துடக்கூடாது. ஜீவன் இழந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கிருபையை நான் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை வைத்திய சொன்ன, எனக்கு தாழ்மையை தாங்கப்பா, தாழ்மையை தாங்க, தாழ்மையை தாங்க, தாழ்மையை தாங்க. எவ்வளவு நமக்கு தாழ்மை இருக்கிறதோ அவ்வளவு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். எவ்வளவு தாழ்மை இருக்கிறதோ, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ? கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம முன்பாக நம்ம தாழ்மையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யுங்கள்? தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவிடத்தில் தான் உண்மையான தாழ்மை என்ன செய்ய முடியும்? நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் தாழ்மை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்தெந்த இடத்துலலாம் தாழ்மையாக இருக்கணும், அப்போ நம்ம தாழ்மை என்ன செய்யணும்? எந்தெந்த இடத்துல? எல்லா இடத்துலையும் தாழ்மையாக தான் இருக்கணும். ஆமாம், எந்தெந்த இடம்ங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். தாழ்மை குறித்து தனியாகவே படிக்கணும். தாழ்மை பற்றி தனியாக பிரசங்கம் பண்ணணும். அதை பற்றி பேசுவதற்கு இப்போ நேரம் இல்லை. கிருபையை பற்றி பேசுகிறேன். கிருபை, அருமையானவர்களே, கிருபையில் பெருக வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் 52வது வசனத்தில், லூக்கா 2:52 அடுத்தது என்ன சொல்ல? முதலாவது ஞானத்தில், 2வது வளர்ச்சியில், 3வது தேவ கிருபையில், 4வது மனுஷர் தயவில், 4வது மனுஷர் தயவு. இந்த ரிலேஷன்ஷிப், மனித உறவில். எத்தனை பேர் உங்களுக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை, என் விரோதிகள் தான், எங்கே பார்த்தாலும் விரோதிகள் தான் இருக்கிறாங்க. தாவீது சொல்றேன், என் சத்துருக்கள் தலைமையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அது குறையணும். ஆமென். சத்துருக்கள் குறையணும், நண்பர்கள். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு சத்துருக்கள் குறையணும்னு சொன்னால் நம்ம சத்துருக்களாக நினைக்கக்கூடாது, அது குறையணும். நமக்கு சத்துருக்கு குறைவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நமக்கு பிரைஸ்லாட் சொல்லுவாங்க, ஆனால் எல்லாம் நண்பர்கள் நினச்சிடக்கூடாது. இவளெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பின்னால் போய் நமக்கு விரோதமாக பேசுகிற ஆட்களாக இருப்பாங்க. நீங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது, ஊழியத்தில் வளரும் பொழுது, இல்லைன்னா ஒரு அலுவலகத்தில் நீங்கள் நல்ல சிறப்பாய் காரியங்களை செய்து பாராட்டு பெறும் பொழுது, தாளந்துகளோட திறமையோடு காரியங்களை செய்கிற சமயத்தில் உங்களுக்கு விரோதமாக மறைமுகமாக அநேக பேர் செயல்படுவார்கள். மறைமுகமாக அநேகர் செயல்படுவார்கள். கொஞ்சம் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். ஆனால் அதுக்காக நாம் கை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அவனை போய் பார்க்காம இருக்கக்கூடாது. அவன் வியாதியாக இருக்கிறான், அவன் சாகட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் போய் என்ன செய்யணும்? போய் பார்க்கணும். அருமையாளர்களே, பெரிய பெரிய பதவிகளில் வருகிறவர்களாக இருக்கணும். அவங்களுக்குரிய ஒரு குவாலிட்டி என்னவா இருக்கணும்னா, மனுஷ தயவு. ஆமென். எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? சோசியலாக பழக தெரியணும். எல்லாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். அது கற்று உதவி செய்யணும். வீட்டுக்குள்ளாலேயே நம்ம கணவன் மனைவிட்டையே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியலையே, அடிச்சுக்கிறோமே, அங்கேயும் மனுஷ தயவு இல்லையே. தயவுன்னா ஒன்று மன்னிப்போம், மறப்போம். ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும், மறக்கணும். கரங்களை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே, மனுஷ தயவில் நான் பெருகும்படியா எனக்கு உதவி செய்யுங்க. மனுஷ தயவில் பெருகும்படியா உதவி செய்யுங்க. பலர் எனக்கு என்ன விரோதிக்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் நான் அவளை விரோதிக்க கூடாது ஆண்டவரே.
அவர்கள் எனக்கு தீமை செய்யலாம், நான் நன்மை செய்யணும் ஆண்டவரே. அவள் எனக்கு தீமையா நினைக்கலாம், நான் நன்மையாய் நினைக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம் எனக்கு பெருகத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். பிதாக்களை பார்க்கல நீங்கள் பெருகுவீர்கள். பெருகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மனுஷர் தயவுல பெருகணும். மனுஷர் தயவுல பெருகணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் விருத்தி. அவ்வளவுதானா? வேற ஒன்றும் இல்லையா? 4 விஷயத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த 4 விஷயத்தில் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது போலவே இன்னும் நம்ம விருத்தி அடைய வேண்டிய காரியங்கள், பெருக வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக உண்டு. யோவான் ஸ்நாபகன் விருத்தி அடைந்த பற்றி பார்க்கிறோம். தாவீது விருத்தி அடைந்தான், ஆபிரகாம் விருத்தி அடைந்தான், பெருகினான். ஆபிரகாம் இதிலெல்லாம் பெருகினான், செல்வத்தில் என்ன செய்தான்? பெருகினான். அவர் புதிய ஏற்பாட்டில் சபை என்ன செய்தது? பெருகியது. ஆத்துமாக்கள் பெருக்கம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் இல்லையா? நம்ம விசுவாசத்தில் பெருகணும், அன்பில் பெருகணும், வேற இச்சை அடக்கத்தை என்ன செய்யணும்? பெருகணும். இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா கனியில உண்டாகிற பெருக்கம். கனியில் என்ன செய்யணும்? பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம விதமாக எல்லா காரியங்கள்லையும் பெருக வேண்டும், பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னனால நம்ம தானாக பெருக மாட்டோம். நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன சொன்னேன்? பி ஃப்ரூட்ஃபுல். நீ என்ன செய்? பலன் கொடுக்கிறவனாயிரு, பலன் உள்ளவனாயிரு, மலடனாயிருக்காதே, யூஸ்லெஸ்ஸா இருக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த ஒன்று பெருக செய்ய வேண்டும் என்றால் நீ பலனற்றவனாய் இருக்காதே, உபயோகம் இல்லாதவனாய் இருக்காதே, பலன் கொடுக்காதவனாய் இருக்காதே, பயனற்றவனாய் இருக்காதே. கையில் வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே நான் வீட்டுக்கு உபயோகமாக இருக்கணும், வீட்டுக்கு உபயோகமான ஒரு பிள்ளையா இருக்கணும், வீட்டுக்கு உபயோகமாக மனைவிக்கு குடும்பத்துக்கு உபயோகமான ஒரு கணவனாக இருக்கணும், என் மனைவிக்கு உபயோகமான ஒரு கணவனாக இருக்கணும், என்னுடைய கணவனுக்கு உபயோகமான ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் பிரயோஜனமாக சமைக்கணும். சமைப்பதுங்க அது ஒரு புருஷனுக்கு வீட்டுக்கு பிரயோஜனமான காரியம். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணும், யூஸ்ஃபுல்னஸாக இருக்கணும். நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:15 அடிக்கடி நம்ம பார்த்துருக்கிறோம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிற சமயத்தில் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொன்னார்னா எதை அடிப்படையாக வைத்து சொன்னார் தெரியுமா? கர்த்தர் ஒரு நோக்கத்தை, ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே நீ என்ன செய்யணும்? பலன் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். பி ஃப்ரூட்ஃபுல் in fulfilling the purpose of God concerning you. உன்னை பற்றி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்? நீ உபயோகமுள்ளவனாக இருக்க வேண்டும், அதில் பலன் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். என்ன நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறார்? என்ன நோக்கம்? ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அவர்கள் மேல் வைத்திருந்த நோக்கம் என்ன? பலகி பெருகி என்ன செய்யும்? பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாரே. மனிதர்கள் பெருக்கம் என்று சொல்லும் பொழுது மனிதர்களுடைய பெருக்கத்திலே என்னவென்றால் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தெய்வ பக்தி உள்ளவர்கள் பெருக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்ம பெற்று வளர்க்கிற பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ளவர்களாய், தெய்வ பக்தியின் பெருக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். கரங்கள் விஜயம் சமைச்சு ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்குள்ளால தெய்வ பக்தி பெருகணும், என் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தி பெருகணும், என் குடும்பத்தில் தெய்வ பக்தி பெருக வேண்டும். அது மாத்திரமா தெய்வ பக்தி உள்ள சந்ததி மாம்ச பிரகாரமாய் பெற்றெடுத்து அவர்களை நோவா குடும்பத்தில் 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மற்ற எல்லாரும் தெய்வ பக்தி இல்லாமல் அழிந்து போனார்கள். அவன் தெய்வ பக்தி உள்ளவர் குடும்பத்தை அவன் என்ன செய்தான்? அவன் உடையவனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்னு சொன்ன பேதுரு பாருங்க, அவன் பிரசங்கம் பண்ண எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்கள் வைத்து ஆண்டுகளுக்கு ஆண்டவரே சந்ததி பெருகணுப்பா, என் மூலமா ரட்சிக்கப்படுகிறவருடைய தொகை என்ன செய்யணும்? பெருக வேண்டும். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? ரட்சிக்கப்படுவடைய தொகை என் மூலமா என்ன செய்யணும்? பெருகணும், பெருகணும், பெருகணும். எத்தனை பேர் இருக்காங்க ரட்சிக்கப்பட்டவங்க? எந்த நோக்கத்துக்காக தேவன் படைத்து உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்?
அந்த பிள்ளைகள் என்ன செய்ய, நீங்கள் 2 பிள்ளைகள்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க, 2 பிள்ளைகள்னு சொல்லும்போது 2 பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்கிற சமயத்தில், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் அடுத்த ஜெனரேஷன் உங்களைப் போல இன்னொரு மடங்கு தெய்வ பக்தி உள்ளவர் பெருகி இருப்பார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தலைமுறையை நீங்கள் அப்படியே நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். தெய்வ பக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய இந்த பெருக்கம் மாத்திரம் போதாது. 2 பேர் நம்ம தலைமுறையாக பெற்றெடுத்து அவர்களை நம்ம தெய்வ பக்தி உள்ளவர்களாய் மாற்றினால் மட்டும் போதாது. என்ன செய்ய வேண்டாம், அதனாலே பூமியை நிரப்ப முடியாது. எவர்களால் நிரப்ப முடியாது? துன்மார்க்கரால் நிரப்பும்படிய கர்த்தர் சொல்லவில்லை. காயினின் கூட்டம் அல்ல, ஆபேலின் கூட்டம் பெருக வேண்டும். கையில் சொல்லுங்க, ஆண்டவரே ஆபேலின் கூட்டம் பெருகணும், சேத் வம்சம் பெருக வேணும், ஏனோக்குகள் பெருக வேணும், நோமாக்கள் பெருக வேணும், தாவீதுகள் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்கள் ஆதாயம் பண்ணணும். வெளியில் இருக்கிற ஆட்கள் நம்ம ஆதாயம் பண்ணி உள்ளால் என்ன செய்யணும், கொண்டு வர வேணும். சபை பெருகணும். சபை என்று சொன்னால் தேவனுடைய சமுதாயம் பெருக வேண்டும். God's people must be increased. தேவ ஜனம் என்ன செய்யணும், பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 2வது ஒரு காரியம், 3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது ஆதாம் ஏவாளையும் படைத்தார் ஆண்டவர். 2 பேரையும் படைக்கிற சமயத்தில் எதுக்காக படைத்தார்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பதற்காகத்தான் தேவன் அவர்களை படைத்தார், ஏற்படுத்தினார். பி யூஸ்ஃபுல் டு ஒன் அனதர். ஒருவருக்கொருவர் உபயோகமாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உபயோகமாய் இருக்க வேண்டும். அதை பற்றி நிறைய சொல்லலாம். ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டு எடுத்து வாசியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் எப்படி நீங்கள் பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி நீங்கள் உதவி செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒரு பிரச்சனையான ஆளாக இருந்து விடக்கூடாது, ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். 3வது என்னன்னா, ஏற்படுத்தியவருக்கு நீ பயனுள்ளவனாயிரு. ஆமென், அல்லேலூயா. ஏற்படுத்தியவருக்கு எப்படி பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. ஏற்படுத்தினவருக்கு அவன் எப்படி இருந்தானா, உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். என்னவென்றால், இந்த இன்டெகிரிட்டி, இந்த சின்சியாரிட்டி. முதலாவது உண்மை என்றால், அதாவது இன்டெகிரிட்டி, நேர்மை. அப்படி இன்டெகிரிட்டி என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஆனஸ்ட் அண்ட் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபிள்ஸ். நேர்மையாகவும் அழுத்தமான ஒழுக்க கோட்பாடுகளை ஏற்றும் உள்ளதாகிய பண்பு நிலை. நேர்மை, நாணயம், அதுக்கு பேர் தான் என்னது, இன்டெகிரிட்டின் பேர். அது அவனுக்கு அதை உபயோகமாகணும்னா, பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நேர்மை, நாணயம், அது என்ன செய்யணும், பண்பு நிலை இருக்க வேண்டும், உயர்ந்த பண்பு நிலை இருக்க வேண்டும். 2வது, அவன் பணிவிடைக்காரனாக இருந்தான். த ஹம்பிள்னஸ், பணிவிடை செய்யக்கூடிய அந்த குவாலிட்டி, பண்பு நிலை இருக்க வேண்டும். 3வது, ஏற்படுத்தினவருக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவனாக இருந்தான். ஏன் உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னார், ஏன் பணிவிடை செய்கிறேன், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதான அந்த மனநிலை இருக்க வேண்டும். 4th one, அவன் உண்மையாக இருக்கிறான் மட்டும் இல்லை, அதாவது சோம்பேறியாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, அவன் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கவே மாட்டார். பீயிங் ஆக்டிவ், சுறுசுறுப்பாயிரு, சோம்பேறியாக இருக்காதே. தேவசமே எல்லாரும் எழுப்பி நிற்போமா? Oh, hallelujah. Glory to God. கரங்களை வைத்து எல்லா தேவ சமூகத்தில் ஆமென், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும். ஓ ஹalleluya, glory, glory, glory. சில காரியங்கள், சில பெருக்கத்துக்கு காரணம் நம்ம ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அநேக காரியங்களுக்கு நன்மைகளை பெருக பண்ணுவா.
ஓ ஹalleluya, கிருபை கர்த்தர் பெருக பண்ணுவார். கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஞானத்தை பெருக பண்ணுவார். ஓ ஹalleluya, ஆண்டவரே ஞானத்தை நீ பெருக பண்ணணும் அப்பா, கிருபையை பெருக பண்ணணும் ஆண்டவரே, ஆரோக்கியம் எனக்கு பெருக வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya, தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. எனக்கு பெருக்கத்தை தாங்கப்பா, எனக்கு பெருக்கத்தை தாங்க. ஓ ஹalleluya, மனுஷ தயவுல பெருகும்படியாய் கிருபை செய்யுங்க. Thank you Lord. தெய்வ பக்தியில நான் பெருகும்படியாய் கிருபை செய்யுங்க. தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் கர்த்தர் என் மூலமாய் பெருக வேண்டும், இதற்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சமயம் எல்லா கரங்களை வைத்து கேளுங்க. ஓ ஹalleluya, கிருபை இழந்து விடக்கூடாது அப்பா, உம்முடைய ஞானத்துல குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே, தெய்வ பயத்தில் ஆண்டவரே கர்த்தர் தெய்வ மனுஷ தயவுல நான் குறைந்து போகக்கூடாது, தெய்வ பக்தியில குறைந்து போகக்கூடாது. ஆத்துமாதாயம் ஆண்டவரே நான் செய்யத்தக்கதாய் என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, praise the Lord. Hallelujah, thank you Lord. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனா கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. கரங்களை வைத்து ஜெபத்தோடு சொல்லுங்க. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. சமூகத்தை கொடுத்தவனா உம்மால் கூடும் ஆண்டவரே, நீ பெருக செய்ய வல்லவர். வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ விருத்தி அடைவாய், உன் பிதாக்களை பார்க்க நீ பெருகுவாய். தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. அப்படி நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். நீ பெருக செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாப்பு நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.